தமிழக உள்ளே நுழைய முயன்ற வாட்டல் நாகராஜ் உட்பட பலரை கர்நாடக போலீசார் குண்டுக்கட்டாக தூக்கி கைது செய்யப்பட்டனர். மேகதாது அணைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகத்தை கண்டித்து கன்னட அமைப்புகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வாட்டல் நாகராஜ் போராட்டம் அறிவிப்பு இன்று அறிவிக்கப்பட்டிருந்தார். கர்நாடக தமிழக எல்லையில் இரு மாநில போலீசாரும் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கையாக இரு மாநில எல்லைகளிலும் பேருந்துகள் நிறுத்தப்பட்டன. எல்லையில் போலீசாரும் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். மேலும் தமிழகத்தில் இருந்து பெங்களூரு செல்லும் பேருந்துகள் ஓசூர் எல்லையிலே நிறுத்தப்பட்டன. இதேபோன்று கர்நாடகாவில் இருந்து தமிழகம் இயக்கப்படும் பேருந்துகளும் அத்திப்பள்ளி கர்நாடகாவிலே நிறுத்தப்பட்டன. காவேரி ஆற்றின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டியே தீர்வோம் என்று கர்நாடக அரசு அடம் பிடித்து வருகிறது. இந்த அணை கட்டினால் தமிழகத்தில் விவசாயம் பாதிக்கப்படும், குடிநீர் தட்டுப்பாடு அபாயம் ஏற்படும். அணை கட்டுவதை தடுப்பதில் தமிழக அரசு உறுதியாக உள்ளது. ஆனால் கர்நாடக அரசு அடாவடியாக இந்த விவகாரத்தில் பேசி வருகிறது. மேகதாதுவில் அணை கட்டும் திட்டத்தை எதிர்க்கும் தமிழக அரசை கண்டித்து மாநில எல்லை போராட்டம் நடைபெற்றது என்றும் வாட்டல் நாகராஜ் போராட்டம் அறிவித்திருந்தார். இது தொடர்பாக கடந்த வாரம் கன்னட சலுவாலி அமைப்பின் தலைவர் வாட்டல் நாகராஜ் அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் இன்று ஜூலை 15ஆம் தேதி அன்று தமிழ்நாடு கர்நாடக எல்லை பகுதியில் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்றது. இதனால் பேருந்துகள் செல்ல முடியாமல் பயணிகள் அவதிக்கு ஆளாகி வந்தனர். தமிழ் திரைப்படங்கள் கர்நாடகாவில் ஓடுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்த நிலையில் வாட்டல் நாகராஜ் போராட்ட அறிவிப்பில் இன்று கர்நாடகா தமிழ்நாடு எல்லையில் இரு மாநிலத்திலும் தீவிர போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் இருந்து பெங்களூரு செல்லும் பேருந்துகள் ஓசூர் எல்லையில் நிறுத்தப்பட்டன. மேகதாது அணை கட்டும் விவகாரத்தில் தமிழக எல்லை அடைப்பு போராட்டம் நடைபெற்றது. தமிழ் படத்திற்கும் வாட்டல் நாகராஜ் எதிர்ப்பு. கர்நாடகாவில் இருந்து தமிழகம் இயக்கப்படும் பேருந்துகள் அத்திப்பள்ளி அருகே நிறுத்தி வைக்கப்பட்டன. இரு மாநில எல்லையிலும் பேருந்துகள் நிறுத்தப்பட்டன. பயணிகள் கடும் அவதிக்கு ஆளாகி வந்தனர். கன்னட அமைப்பு சார்பாக நடைபெற்ற இந்த போராட்டத்தில் நண்பகல் 12 மணிக்கு தொடங்கும் என்று வாட்டல் நாகராஜ் தலைமையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இருந்தாலும் 1 மணிக்கு மேல் போராட்டம் நடைபெற்றது. இதில் முன்னெச்சரிக்கையாக சேலம், தருமபுரி, சென்னை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இருந்து பெங்களூர் செல்லக்கூடிய பேருந்துகள் ஓசூர் பேருந்து நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டன. கர்நாடகா சென்று இருந்த தமிழக அரசு பேருந்துகளும் நேற்று இரவே மீண்டும் தமிழகத்திற்கு எடுத்து வரப்பட்டன. வாட்டல் நாகராஜ் தலைமையில் இந்த போராட்டம் நடைபெற்றது. எனவே கர்நாடக அரசை கண்டித்தும் தமிழக விவசாயிகளும் தமிழக எல்லையில் கன்னட அமைப்புகளையும் கர்நாடக அரசை கண்டித்தும் போராட்டத்தில் ஈடுபட்ட திட்டமிட்டிருந்த தமிழக விவசாயிகள் இந்த நிலையில் ஒரே நாளில் இரு பக்கமும் போராட்டம் நடைபெற்றது. தமிழக எல்லையில் பதற்றமான சூழல் நிலவியது. கர்நாடகாவில் போராடும் கன்னட அமைப்புகள் தமிழக பகுதிக்குள் நுழைந்துவிடக் கூடாதுவாறு போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர். கர்நாடக பகுதியிலும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். போராட்டம் காரணமாக சுமார் 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் போக்குவரத்து முற்றிலும் நிறுத்தப்பட்டன. தற்போது தனியார் வாகனங்கள் வழக்கம் போல இயக்கப்பட்டன. பொது போக்குவரத்து நிறுத்தம் இருப்பதால் கல்வி, வேலைவாய்ப்பு, மருத்துவம், தொழில் என பல்வேறு காரணமாக தமிழகத்தில் இருந்து கர்நாடகாவுக்கும் கர்நாடகாவில் இருந்து தமிழகத்திற்கும் வரக்கூடிய பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வந்தனர். இந்த நிலையில் இறுதிக்கட்ட போராட்டத்தில் சாலையில் வந்த கன்னட சலுவாலி அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வாட்டல் நாகராஜ் உட்பட பலரை குண்டுக்கட்டாக தூக்கி போலீசார் கைது செய்யப்பட்டனர். இதனால் மாநில எல்லையில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஓசூரிலிருந்து செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன். ನಾವು ಬಹಳ ಗಂಭೀರವಾದ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇದ್ದೀವಿ. ಸುಮಾರು ವರ್ಷಗಳಿಂದ ತಮಿಳುನಾಡು ನಮ್ಮ ಮೇಲೆ ದಬ್ಬಾಳಿಕೆ ಮಾಡ್ತಾ ಬಂದಿದ್ದಾರೆ. ಮತ್ತು ಇತ್ತೀಚೆಗೆ ಅವರು ಸಹಜ ತಮಿಳುನಾಡು ಪತ್ರಿಕೆಗಳು ಅವ್ರ ಪರ ಇರಬೇಕು. ನಾವೇನಲ್ಲಿ ಮಾಧ್ಯಮದ ವಿರುದ್ಧ ನಾವ್ ಯಾವತ್ತೂ ಇಲ್ಲ. ನಾವ್ ಯಾವಾಗ್ಲೂ ನಿಮ್ ಬಗ್ಗೆ ಗೌರವ ಇದೆ, ಎಲ್ಲರೂ ಇದೆ. ನಿಮ್ಗೆ ಹೇಳೋದಾದ್ರೆ ನಾನು ಬಹಳ ಯೋಚನೆ ಮಾಡಿದ್ದೀನಿ. ನಮ್ಮೆಲ್ಲ ಸ್ನೇಹಿತರು ಕರ್ಕೊಂಡು ಬಂದು ನಿಮ್ಮ ತಮಿಳುನಾಡು ಅಸೆಂಬ್ಲಿ ಮುಂದೆ ನಾವೇ ಸತ್ಯಾಗ್ರಹ ಮಾಡ್ಬೇಕು ಅಂತ ತೀರ್ಮಾನ ಮಾಡಿದ್ದೀವಿ. ಯಾವತ್ತು ಅನ್ನೋದು ಹೇಳ್ತೀವಿ. ಮೊದಲು ನಿಮಗೆ ಹೇಳಿರ್ತೀವಿ, ನೀವು ತಮಿಳುನಾಡು ಮಾಧ್ಯಮದವರು, ನಮ್ಮ ಮಾಧ್ಯಮದವ್ರಿಗೂ ಹೇಳ್ತೀವಿ. ನಾವು ತಮಿಳುನಾಡಿಗೆ ಬಂದು ನೀವು ಮಾಡ್ತಾ ಇರೋ ಸರಿ ಇಲ್ಲ ಅಂತೇಳಿ ನಮ್ಮ ಕೂಟದವರು, ನಾವು ಸಾರಾ ಗೋವಿಂದ್ ಅವರು, ಕುಮಾರ್ ಅವರು, ಮಂಜುನಾಥ್ ದೇವ್, ಶಿವರಾಮೇಗೌಡರು, ಪ್ರವೀಣ್ ಕುಮಾರ್ ಶೆಟ್ಟಿ, ಗಿರೀಶ್, ನಾರಾಯಣ ಸ್ವಾಮಿ ಎಲ್ಲರೂ ಸೇರಿ ತಮಿಳುನಾಡಿಗೆ ಬರ್ತೀವಿ. ಅಲ್ಲೇ ಇದೇನ್ ಮಾಡ್ತೀರಿ ಮಾಡಿ, ತಮಿಳುನಾಡಿನ ಶಾಸನ ಸಭೆಯ ಮುಂದೆ ಸತ್ಯಾಗ್ರಹ ಮಾಡ್ತೀವಿ.
ನಾವು ಕೇಳ್ತಕ್ಕಂಥದ್ದು ನ್ಯಾಯ, ಪ್ರಾಮಾಣಿಕವಾಗಿ ಇದು. ನಿಮಗೆ ಈ ಮೇಕೆದಾಟು ಮಾಡೋದ್ರಿಂದ ನಿಮ್ಗೇನ್ ತೊಂದರೆ ನನ್ಗೆ ಅರ್ಥ ಆಗಿಲ್ಲ. ಸುಪ್ರೀಂ ಕೋರ್ಟ್ ಏನ್ ಹೇಳಿದ್ರು, ನೀವು ಕೇಳ್ತಾ ಇರೋದು ಸರಿ ಇಲ್ಲ, ತಳ್ಳಾಕಿದ್ರು. ಮತ್ತೆ ಎರಡನೇ ಸರಿ ನೀವು ರಿವ್ಯೂ ಪಿಟಿಷನ್ ಹಾಕಿದ್ರು, ರಿವ್ಯೂ ಪಿಟಿಷನ್ ತಳ್ಳಾಕಿದ್ರು. ಮೂರನೇ ಸಾರಿ ನೀವು ಮಂಡ್ಲಿ ಕೊಟ್ರಿ, ಅವರು ತಳ್ಳಾಕಿದ್ರು. ಈಗ ನೀವು ಕಾಲ್ ಕೆರೆದು ಜಗಳಕ್ಕೆ ನಿಂತಿದ್ದೀರಿ. ಮತ್ ನಮ್ ಸರ್ಕಾರ ಬರೀ ನಿಮ್ಮ ವಿರುದ್ಧ ಒಂದೇ ಅಲ್ಲ, ಕರ್ನಾಟಕ ಸರ್ಕಾರದ ವಿರುದ್ಧನೂ ಮಾಡ್ತೀವಿ ನಾವು. ಕರ್ನಾಟಕ ಸರ್ಕಾರದ ಮುಖ್ಯಮಂತ್ರಿ ಡಿ.ಕೆ. ಶಿವಕುಮಾರ್ ಅವರು ಪಾದಯಾತ್ರೆ ಮಾಡಿದ್ರು, ಮೇಕೆದಾಟು ಆಗ್ಲೇಬೇಕು ಅಂತ ಹೇಳಿದ್ರು. ಮತ್ತು ಶಿವಕುಮಾರ್ ಅವರಿಗೆ ಸ್ಟಾಲಿನ್ ಸ್ನೇಹಿತರು ಮತ್ತು ಕಾಂಗ್ರೆಸ್ ಅವರದೇ ಪಾರ್ಟಿ, ಸ್ಟಾಲಿನ್ಗೂ ಕಾಂಗ್ರೆಸ್ ಬೆಂಬಲ ಕೊಟ್ಟಿದ್ರು. ಈಗ ಜೋಸೆಫ್ ವಿಜಯ್ಗೂ ಬೆಂಬಲ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಇವರು ಹೇಳಿ ಭದ್ರವಾಗಿ ಮೇಕೆದಾಟು ಬೇಡ, ನಿಮ್ಗೆ ಹೇಳಿ ಯಾಕೆ ಬೇಡ, ನಿಮ್ಗೇನು ತೊಂದರೆ ಆಗಲ್ಲ. ಅದು ವಿದ್ಯುತ್ ಶಕ್ತಿ ಮಾಡೋದಕ್ಕೆ ಮತ್ತು ಕುಡಿಯೋರಿ, ಬೆಂಗಳೂರು ಮತ್ತು ಕುಡಿಯೋರಿ ಮತ್ತು ಕುಡಿಯೋ ನೀರು ಅಂದಾಗ ಇಲ್ಲಿ ಎಷ್ಟು ಜನ ತಮಿಳರಿದ್ದಾರೆ ನೀವು ಗಮನಿಕೊಳ್ಳಿ. ಲಕ್ಷಾಂತರ ತಮಿಳರು ನಮ್ಮಲ್ಲಿದ್ದಾರೆ. ಅವರು ನೀವು ಕುಡಿಯೋ ನೀರು ಕೊಡಲ್ವಾ, ಅವ್ರಿಗೆ ಬೇಡವಾ? ಸುಮ್ಮನೆ ಇದು ನಾಟಕ. ಈ ಯಾರೇ ಮುಖ್ಯಮಂತ್ರಿ ಬರಲಿ ಮೇಕೆದಾಟು ತಗೊಳ್ಳೋದು, ಯಾರೇ ಮುಖ್ಯಮಂತ್ರಿ ಬರಲಿ ಕಾವೇರಿ ತಗೊಳ್ಳೋದು, ಒಳ್ಳೇದಲ್ಲ ಇದು. ನಾನು ಹಿಂದೆ ನಿಮ್ಗೆ ಹೇಳ್ತೀನಿ, ನಮ್ಮ ಡಿ.ಕೆ. ಶಿವಕುಮಾರ್ ಇದ್ದಾಗ ಅವರು ಜಲಮಂಡಳಿ ಜಲ ಆಯೋಗ ಸಚಿವರಾಗಿದ್ದರು. ಅವರು ಹೇಳ್ಬೇಕಾದ್ರೆ ನೀರು ಬಿಟ್ಬಿಟ್ರು, ತಮಿಳ್ನಾಡು ಬಿಟ್ಬಿಟ್ರು, ಸಿಕ್ಕಾಪಟ್ಟೆ ತಮಿಳ್ನಾಡು ಕೇಳದಷ್ಟು ನೀರು ಬಿಟ್ಬಿಟ್ರು. ನಾವು ಏನೋ ನೀರು ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ, ಹೋಗ್ಲಿ ಇನ್ನೇನು, ಅದ್ರ ಬಗ್ಗೆ ನಾವು ಯಾಕೆ ಚರ್ಚೆ ಮಾಡಬೇಕು ಅಂತೇಳಿ ನೀರು ಬಿಟ್ಟಿದ್ದಕ್ಕೆ ವ್ಯಾಜ್ಯ ಮಾಡಬಾರ್ದು ಅಂತೇಳಿ ನಾವು ಈಗ ಮೇಕೆದಾಟು ಆಗುತ್ತೆ. ನೀವು ಬನ್ನಿ ಕೂತ್ಕೊಳ್ಳಿ, ಮಾತನಾಡಿ. ಮೇಕೆದಾಟು ಬರೋದು ಎಷ್ಟು ನೀರು, ನೀವು ಯಾವ ರೀತಿ ಉಪಯೋಗಿಸ್ತೀರಿ, ನಮಗೆ ಯಾವ ರೀತಿ ಆಗುತ್ತೆ, ಇದೆಲ್ಲ ನಿಮ್ ಚೀಫ್ ಮಿನಿಸ್ಟ್ರು ನಮ್ ಚೀಫ್ ಮಿನಿಸ್ಟ್ರು ಕೂತು ಮಾತುಕತೆ ಆಡಿ ಒಂದು ಅದ್ಭುತವಾದ ಚಿಂತನೆ ನೀವು ಮಾಡಿ. ಸ್ಥಳ ಇದು ಸರಿನಾ, ಇದಿಲ್ಲ ಬೇರೆ ಕಡೆನಾ, ಅದನ್ನು ಮಾಡಿ. ನಾವು ಸರ್ಕಾರಕ್ಕೆ ಕೇಳ್ತೀವಿ, ಅಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಕಾಡೆ ಮುಳುಗತ್ತೆ, ಭಾರಿ ದೊಡ್ಡ ಕಾಡು, ಪ್ರಾಣಿಗಳು ಎಲ್ಲ ಹೋಗ್ತವೆ. ಅದನ್ನು ಎಲ್ಲ ಯೋಚನೆ ಮಾಡಿ ಗಂಭೀರವಾಗಿ ಮೇಕೆದಾಟು ಮಾಡೋದಕ್ಕೆ ತಮಿಳುನಾಡಿನ ಈಗಿನ ಮುಖ್ಯಮಂತ್ರಿ ಬೆಂಬಲ ಕೊಡೋದು ಒಳ್ಳೇದು. ಅವ್ರಿಗೂ ಬಹಳ ಒಳ್ಳೆಯ ಅನುಕೂಲ ಆಗುತ್ತೆ. ಇದೊಂದೇ ಅಲ್ಲ, ಮೇಕೆದಾಟು ಸರ್ಕಾರ, ಕರ್ನಾಟಕ ಸರ್ಕಾರ ನೀವು ಪಾದಯಾತ್ರೆ ಮಾಡಿದ್ರಿ, ಈಗ ಮೇಕೆದಾಟು ಯೋಜನೆಗೆ ಎಷ್ಟು ಹಣ ಇಟ್ಟಿದ್ದೀರಿ, ಪ್ರಾಜೆಕ್ಟ್ ರಿಪೋರ್ಟ್ ಏನು, ಏನೇನ್ ಪ್ಲಾನ್ ಮಾಡಿಸಿದಿರಿ, ಆರ್ಕಿಟೆಕ್ಟ್ ಯಾರು, ಎಲ್ಲಿಂದ ಎಷ್ಟು ಹಣ, ಏನ್ ಮಾಡಿದಿರಿ ನೀವು. ಆದ್ರಿಂದ ಶಿವಕುಮಾರ್ ಅವರೇ ನಿಮ್ಮ ಮೇಲೂ ವಿರುದ್ಧ, ಅಲ್ಲಿ ಜೋಸೆಫ್ ವಿಜಯ್ ಮೇಲೂ ವಿರುದ್ಧ, ನೀವಿಬ್ಬರು ಒಂದೇ, ಒಂದು ನಾಣ್ಯದ ಎರಡು ಮುಕ್ತಳು, ಅದರಿಂದ ನಾವೇನು ಬೇರೆ ಇಲ್ಲ. ಮತ್ತು ಇಲ್ಲಿ ನಮ್ಮಲ್ಲಿ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಬಿಡದಿ ಸತ್ಯಾಗ್ರಹ, ಈ ಬಿಡದಿ ಸತ್ಯಾಗ್ರಹ ರಾಜಕೀಯ ಆಗ್ತಾ ಇದೆ. ಕುಮಾರಸ್ವಾಮಿ, ಡಿ.ಕೆ. ಶಿವಕುಮಾರ್ದು ಇದು ರಾಜಕೀಯ, ನಾವು ಅದಕ್ಕೆ ತಯಾರಾಗಿಲ್ಲ. ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಬೆಂಬಲ ನಾವು ಕೊಡ್ತೀವಿ, ಭದ್ರವಾಗಿ ಬೆಂಬಲ ಕೊಡ್ತೀವಿ. MES ನಿಷೇಧ ಮಾಡಲೇಬೇಕು, ಮಹದಾಯಿ ಕಳಸಾ ಬಂಡೂರಿ ಆಗ್ಲೇಬೇಕು. ಇದಕ್ಕಾಗಿ ನಮ್ಮ ಎಲ್ಲ ಒಕ್ಕೂಟದವರು ಇಷ್ಟಲ್ಲೇ ಸಭೆ ಸೇರ್ತೀವಿ. ಕರ್ನಾಟಕ ಬಂದ್, ತಮಿಳುನಾಡು ವಿರುದ್ಧ, ಕರ್ನಾಟಕದ ವಿರುದ್ಧ, ಬರೀ ಒಬ್ಬರೇ ಅಲ್ಲ, ತಮಿಳುನಾಡು ವಿರುದ್ಧ, ಕರ್ನಾಟಕ ವಿರುದ್ಧ, ಎರಡು ವಿರುದ್ಧವೇ ಕರ್ನಾಟಕ ಬಂದ್, ಇಡೀ ಕರ್ನಾಟಕದಿಂದ. ಈ ಕರ್ನಾಟಕ ಬಂದ್ನಲ್ಲಿ ಬರೀ ಒಂದೇ ವಿಚಾರ ಅಲ್ಲ, ಸಮಗ್ರ ಕನ್ನಡಿಗರ ವಿಚಾರ, ಸಮಗ್ರ ಕರ್ನಾಟಕದ ವಿಚಾರ, ಇದೆಲ್ಲವನ್ನೂ ಹಿಂದಿ ವಿರೋಧಿಸ್ತಕ್ಕಂಥದ್ದು ಮತ್ತು ಮಹದಾಯಿ ಬಗ್ಗೆ ಮಾಡ್ತಕ್ಕಂಥದ್ದು, ಕನ್ನಡಿಗರ ಉದ್ಯೋಗ, ಕನ್ನಡ ಶಾಲೆಗಳಿಗೆ ಅನುದಾನ ಎಲ್ಲವನ್ನು ಸೇರಿಸಿ ಒಂದು ಅಗಮೋಘವಾದಂತ ಅಖಂಡ ಕರ್ನಾಟಕ ಬಂದನ್ನ ನಮ್ಮ ಒಕ್ಕೂಟದವರು ನಾವು ಮಾಡ್ತೀವಿ. ಅದಕ್ಕಾಗಿ ಗೋವಿಂದ ಅಂತ ಹೇಳಿದ್ದೀನಿ, ನಾವೆಲ್ಲರೂ ಸೇರಿ ಈ ಒಂದು 3-4 ದಿವಸದಲ್ಲಿ ಮೀಟಿಂಗ್ ಮಾಡೋಣ. ಮೀಟಿಂಗ್ ಮಾಡಿ ಯಾರಿಗೂ ತೊಂದರೆ ಇಲ್ಲದಿರ್ತಕ್ಕಂಥ ದಿನಾಂಕವನ್ನ
ನಾವು ಮಾಡ್ತೀವಿ. ಮತ್ತೊಮ್ಮೆ ಹೇಳ್ತೀನಿ, ತಮಿಳುನಾಡಿಗೆ ಬರ್ತೀವಿ, ನೀವೆಲ್ಲ ಅಲ್ಲಿರಿ, ನಾವು ಬರ್ತೀವಿ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸರ್. ಥ್ಯಾಂಕ್ ಯು.